நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கயாக்கிங் ஸ்பாட்டுக்கு தான் போயிருந்தோம். இந்த பிளேஸோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா எல்லா போட்டிங் இதுலேயும் இருக்க மாதிரி பெடலு, நார்மல் போட்டு, அப்புறம் வந்து ஸ்பீட் போட்டு, அப்புறம் வந்து கயாக்கிங், இந்த 4 வெரைட்டி போட்ஸ் இருந்துச்சு. பர் ஹெட் வந்து 100 ப்ளஸ் வந்து 45 மினிட்ஸ் டியூரேஷன் டைமு. ஸோ நீங்கள் கயாக்கிங்லாம் எடுத்திங்கன்னா வந்து 45 மினிட்ஸுன்றது உங்களுக்கு லாங்காக இருக்க மாதிரி தான் தெரியும். ப்ளஸ் நம்ம வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 3 hours later. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் விங்ஸ் அவங்களோட போட் ஹவுஸ்க்கு தான் நம்ம போகிறோம். இந்த போட் ஹவுஸோட எக்ஸ்பீரியன்ஸு அங்கே என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத வர வீடியோவில் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா 30 to 40 ஹவுஸ் போட்ஸ் வந்து இந்த மாதிரி சீசன் டைமில் இருக்குன்றத அங்கே இருந்த கேர்டேக்கர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. மார்னிங்கில் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நைட் ஆக எப்படி இருக்குன்றது போக தான் தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆகிற டைம்லேருந்து என்ன மீல், அதாவது இப்போது ஆஃப்டர்நூன் ரீச் ஆகணுன்னா நைட்டு டின்னர் காம்ப்ளிமெண்ட்ரி, மார்னிங் ரீச் ஆகணுன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் காம்ப்ளிமெண்ட்ரி, அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. நம்ம எந்த டைம் ரீச் ஆகிறோன்றதை முன்னாடியே சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சோ இல்லை டின்னரோ ரெடி பண்ணுவாங்க. ப்ளஸ் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றதையும் நம்ம கன்வே பண்ணிடணும். ரூம்ஸும் பார்த்திங்கன்னா வந்து 2 ரூம்ஸ் இருந்துச்சு. 2மே நீட்டான ரூம்ஸாக இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம்லேருந்து பெட்ரூம் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. கிளைமேட் நான் சில்லுன்னு இருக்குன்றதுனால ஏசிலாம் இல்லாமலாம் இல்லை, ஏசியுமே இருந்துச்சு. ஏசி, ஹீட்டர் எல்லாமே இருந்துச்சு அந்த ரூமில். ஒரு பக்கா ஹவுஸ் செட்டப்பில் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, ஏன்னா வந்து வீட்டில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி உள்ளே வந்தோம் அப்படின்றத பார்த்தா, நம்ம இந்த லொக்கேஷனுக்கு வந்து அந்த கைடு வந்து மெயின் ஏரியாவிலேருந்து நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நான் அவங்கள ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஒரு இடத்துல வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே இறங்கிட்டு போட்டில் என்ட்ரு ஆகிடணும். நம்மளோட லக்கேஜஸ் எல்லாமே சேஃபாக தான் இருக்கும், சேஃப்டிக்கு எந்த பயமும் இல்லை. நம்ம செக்இன் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 an hour ஒரு ரவுண்டு கூட்டு போய்ட்டு சென்டர் பாயிண்ட்டில் நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம கார் பார்க் பண்ண இடத்துல வந்துட்டு அங்கேயே ஹால்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து டின்னர் கொடுத்துருவாங்க. கீழே மட்டும் இல்லாமல் மேலேயும் போகலாம். அது உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். அது வழியாக மேலே போய் மேலேருந்தும் வியூ என்ஜாய் பண்ணலாம். ப்ளஸ் அங்கே சேர்ஸும் இருக்குது, உக்காந்துட்டே பார்க்கலாம் வியூவு. ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன், ஈவினிங் நாங்கள் வந்தோடனே வெல்கம் ஸ்நாக்காக வந்து பழம்பொரி ப்ளஸ் வந்து நம்மளுக்கு காஃபி, டீ என்ன வேணுமோ அதை கொடுத்தாங்க. ட்ராவல் டயர்டுன்றதுனால நம்ம ரூமில் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தோம். அங்கேருந்து இந்த வியூ பார்க்கும்போது உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம இப்போ போட் ஹவுஸ்குள்ளே தான் இருக்கோம். இந்த போட் ஹவுஸ் வந்து எவ்வளோ காஸ்ட்ன்றது இந்த வீடியோட எண்டில் சொல்கிறோம். இது வந்து ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கிற ஒரு போட் ஹவுஸு. இப்போ நம்ம எந்த டைமில் இப்போ செக்இன் பண்ணணுமோ அதோட டின்னர் போகிறோம்னா டின்னர் டைமில் காம்ப்ளிமெண்ட்ரி, பிரேக்ஃபாஸ்ட் போகிறோம்னா பிரேக்ஃபாஸ்ட் டைமில் காம்ப்ளிமெண்ட்ரி. நெக்ஸ்ட் டே இப்போ நம்ம தங்குற மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம செக்இன் பண்ணுற டைம்லேருந்து ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போவாங்க. அந்த ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணுவாங்க. அங்கேருந்து வந்து திருப்பியும் வந்து ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போயிட்டு நைட்டு ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணுவாங்க. அங்கே நம்ம ரெஸ்ட்டில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து திருப்பி வந்து ஒரு ரவுண்டு கூட்டி
ரவுண்டு கூட்டின்னு போயிட்டு அப்புறம் வந்து நம்ம கார் பார்க் பண்ண இடத்துல ஹால்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம வேறு ஸ்பாட்டுக்கு ஆகும். இதுதான் இவங்களோட பிளான். நம்ம இன்னும் டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அவங்க ரவுண்ட்ஸும் டைமிங்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இங்கே நான்வெஜ் டின்னரும் கொடுக்குறாங்க. பட் நம்ம இன்றைக்கி வெஜ் தான் சாப்பிட முடியுது. வெஜ்ஜில் என்னென்னா ரொட்டி அண்ட் கிரேவி, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ், பன்னீர், அந்த வெரைட்டிஸ்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். வெஜ்ஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பார்த்துருக்கோம். பார்க்கலாம் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கன், மட்டன், ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கும் போல், ப்ரான். ஓகே, மறக்காமல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கேரளா பக்கம் வந்தீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நைட் வியூ பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. லைட்ஸ்லாம் ஆன் பண்ண பிறகு நம்ம போட் மட்டும் இல்லை, எல்லா போட்ஸ்லையுமே லைட்ஸ்லாம் ஆன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு ரிஸ்க் என்னென்னா, குழந்தைங்க யாராவது வச்சுருந்திங்கன்னா இந்த க்ரில்லை தாண்டி போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வெளிச்சத்தில் இருக்கும்போதே ரிஸ்க்கு தான், நைட்டில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. வெறும் லைட்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, என்ன இது ஒன்றுமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பேர்ட்ஸ்லாம் வந்து பாட்டு டான்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. நாங்களும் வந்து பாட்டு டான்ஸ்லாம் பண்ணோம். அது வீடியோஸ்லாம் காட்ட முடியாது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டின்னர் ரெடி ஆகிடுச்சின்னு கேர்டேக்கு சேர்த்துட்டு வந்தாங்க. நம்ம ஆர்டர் பண்ண என்ன பண்ணேன், கிரேவி, ரொட்டி, நான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா, கூட வந்து ஐஸ்கிரீம், குலாப் ஜாமுன்லாம் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம வெஜ் எப்படி இருக்குமோ அது அந்த டேஸ்ட் இருந்துச்சு. ஒரு நல்ல டேஸ்ட்டு, ஹோம்லி ஃபுட் மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டின்னரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் டின்னருமே இருக்குது. நம்ம கேட்டிருந்தால் அவங்க செஞ்சு கொடுத்துருப்பாங்க. லைக் சிக்கன் பெப்பர் ஃப்ரை, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சிக்கனில். நான்வெஜ்ஜும் இருக்குது, வருத்தப்பட வேண்டாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஹால்ட் பண்ணியிருந்த இடத்துலேருந்து மோட்டர் மூலிமா பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஏற்றிக்கிறாங்க போட்டுக்கு. ஏன்னா நெக்ஸ்ட்டு ட்ரிப்புக்கு ரெடி பண்ணோம்ல. அது பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸில் ஃபில் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேர்டேக்கர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணும், காஃபியா டீயான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன வேணுமோ அதெல்லாம் குடிச்சிட்டு நம்ம ரெடியாக போயிட்டோம் செக் அவுட் பண்ணுறதுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் தான் சொல்லியிருந்தோம். அன்றைக்கி வெஜிடேரியன்றதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க அங்கே அந்த கேர்டேக்கர்ஸ். என்னென்னு பார்த்திங்கன்னா பூரி, உருளைக்கிழங்கு, வெஜ் கேட்டிருந்ததுனால டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. டீசெண்டான வெஜ் டேஸ்ட்டு தான். சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து பார்த்திங்கன்னா செக் அவுட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கிளாஸ் பிரிட்ஜ் இருக்க இடத்துக்கு போகலான்னு பார்த்தோம். கிளாஸ் பிரிட்ஜ் ஸ்பாட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரு, 2 வீலர் எல்லாமே பார்க் பண்ணுற அளவுக்கு வசதி இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோப்பியாக இருக்கும், பார்த்து நடந்து வாங்க. பெரியவங்க, வயசானவங்க யாரையா கூப்பிட்டு வந்தீங்கன்னா. டிக்கெட் கவுண்டர் இருக்க ஸ்பாட்டுக்கு போய்ட்டோம். அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 200, கிட்ஸ் பிலோ 10 இயர்ஸ்க்கு வந்து 100. ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. 8 AM-லேருந்து 7 PM ஓப்பனில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் என்னென்னா கூட்டம் ரொம்ப இருந்துச்சுன்னா அவங்க வெளியில் வர சொல்லிவிடுவாங்க. டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டே இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருந்துச்சு. அது தாண்டி தான் வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜ் செட் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா வந்து நம்ம அப்படியே ஸ்லிப்பர்ஸில் அப்படியே போக முடியாது. ஸ்லிப்பரும் ஷூ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து சாக்ஸில் தான் அலோவ் பண்ணுவாங்க. இல்லை வெறும் காலில் அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்களே ஒரு சாக்ஸ் வச்சுருக்காங்க, அதை போட்டுட்டு உள்ளே போகலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக தான் இருக்கும். ஆனால் வந்து வயசானவங்க, சின்ன குழந்தைங்க கொஞ்சம் சேஃப்டியாக கூப்பிட்டு வரணும். இந்த வியூலேருந்து இந்த ஏரியாவை பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைட்ஸும் வந்து ஃப்யூச்சரில் பில்ட் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த எப்படி சொல்கிறதுனா ஸ்கை சைக்கிளிங், இந்த விஞ்ச், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் திருப்பி இந்த பக்கம் வந்தோம்னா நிறைய ரைட்ஸ்லாம் இருக்கலாம். ஹாலிடே டைம்ன்றதுனால நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்த பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் முடித்த உடனே அடுத்து நாங்கள் ஒரு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ராணிபுரம்ன்ற ஹில்ஸ்க்கு கிளம்பிட்டு அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்க்கலான்னு ஒரு ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணோம். இந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் அந்த ட்ரெக்கிங்கோட வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.